அரசியல் என்ற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது. நான் இசை மதிவாணன், ஒளிப்பட கலைஞர், தென்காசி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்களியுங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். பூச்சாண்டி பிள்ளைக்கு சாப்பாடு என்னையால் நானும் பாடுவேன். மனதில் அமைச்சிருக்கல கூட்டுறது வர சொல்லி எடுத்துங்களா தெரியாது. இல்லை நானும் வேட்பாளர் நிற்கிறேன். நம்ம தொகுதியில் வாய்ப்பு இருக்கிறது கம்மியான வயசு, கேஸ் ரொம்ப உள்ளாது மக்களுக்காக தொடர்ச்சியாக கலந்து நின்றுட்டே இருக்கிறேன். மாமா நம்மளால எல்லா இருக்கிறோம். மலையில் இருக்குது, மண்ணால் ஒவ்வொரு சாராய கடை 11 நாள் போராட்டம் நடத்தி 2 நாள் 42 மணி நேரம் தண்ணி கூட பிடிக்காம வந்து ஊருக்குள்ள நான் பண்ண முடியாது. அதிகாரத்தில் போக முடியாது. வாய்ப்பு நம்பிக்கையாக இருக்கும். 50 லட்சம் ஓட்டு நம்ம மக்கள் ஓட்ட இஸ்லாமிய ஓட்ட சால்ட்டை வாங்கிட்டு போகிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க மட்டும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. பிஜேபி முதல்ல கூட்டு வந்து கர்நாடகா தான் முதல்ல கூட்டு வந்து உள்ள விட்டது. மறுபடியும் வந்து அவங்கள பிஜேபி வந்து 2 தடவை உடம்பட பிஜேபி வந்துருச்சு. இந்த வரைக்கும் தொங்கு பாராளுமன்றம் தான் அமையும். பிஜேபிலாம் ஃபுல்லாக ஜெயிக்காது. ஆனால் நம்ம திமுக ஓட்டு போட்டோம்னா இவங்க கூட்டணியில் இவங்க அமைச்சர்கள் தான் அவன் போய் நிற்பான். இது வந்து பெரிய வித்தியாசம் தான். யோசிங்கன்னா நமக்கு எவ்வளோ என்ன பண்ணிடலாம். 21 சீட்டில் ஒரு இஸ்லாமிய 21 சீட்டில் ஒரு இஸ்லாமிய 50 லட்சம் வாக்கு இங்கே இருக்க ஒரு 2 சீட்டு நம்ம கோயிலில் தான் ஒரு அனாப்பு கூட்டணிக்கு வரல அதை புரிச்சுனா எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நாம் தமிழர் சபை இங்கே வேட்பாளர். வயசு 37. இதுலேருந்து வந்த பிள்ளைதான் எந்த கட்சியும் ஆகி முடியாது. போன இந்தியா 60,000 ஓட்டு வாங்க. இந்த முறை 2வது நிற்குவோம். மற்ற கட்சி மாதிரி செலவழிக்கவோ கூட்டவோ அதுக்கு தனியாக காசு கொடுக்க சாப்பாடு கொடுக்க அப்படின்னு பண்ணுறதில்ல. மக்களோட நேர்மையாக ஓட்டு வைக்கிறோம். மக்கள் வரும்போது இவங்க ஜெயிக்கிறது தான் எந்த கட்சியும் மக்கள் வைக்காமல் வேண்டாம். புரிஞ்ச பிடிச்சிருந்தா நமக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு தனிச்சு நின்றுட்டே இருக்கோம். இயல்பாகவே நம்ம ஜீவிக்காக ஓட்டு போட்டு போடலாம். இஸ்லாமிய குறித்த வாக்கு மட்டும் 50 லட்சம் வாக்கு அனாமட்டா பிஜேபிங்கிற ஒரு கூட்டணி காட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. போன வரலாம் வந்து நாம் தமிழ் போட்டு போட்டால் பிஜேபி வந்துருன்னு ஒரு பரப்புரையே பண்ணாங்க. பிஜேபி வந்தால் இந்து கோயில் உங்களுக்கு மனசு எவ்வளோ காயம் அதே காயம். பிஜேபியை திமுக இருக்கிறத விட சீமாவில் இருக்கிறதா
இந்தியாவில் அவ்வளோ என்ன எதிர் வந்ததில்ல. ஏன்னா கூட்டணிக்கு வர்றது அதெல்லாம் தாண்டி தான் செய்வாங்க. ஓட்டு கொடுத்துருந்தா நம்ம யோசிச்சு பண்ணல. யோசிங்க, நம்ம அடுத்த கால தலைமுறை இப்போ அப்பா அம்மாலாம் ஒரு இது அப்படியே வளர்க்கப்பட்டு பிஜேபி 2 பேரும் ஓட்டு போட பிஜேபி வந்துச்சு. இந்த வரையும் கண்டிப்பாக பிஜேபி பொங்கு பாராளுமன்றத்தில் வரும். அதில் மாற்ற முடியாது. ஏன்னா இவங்க கூட்டணி அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. இவங்களே சண்டை கிடையாது. இந்தியா கூட்டணியில் என்ன சண்டை போடுறதுனால இந்தியா கூட்டணி தலைவர் ராகுல் வந்து கம்பெனி சாதிப்பாங்க. அப்படிங்கும்போது இவங்க சண்டை அவங்க தான் லாபம் மாட்டாங்க. ஆனால் பொங்கு பாராளுமன்றம் வரும். கண்டிப்பாக திமுகவோட ஆதரவில் தான் பிஜேபி ஆட்சி அமைக்கும். அது இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 மாதத்துல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல்ல பிஜேபி இந்த மகளிர் கூட்டணியே கருணாநிதி தான். 1999 தேர்தலில் வாஜ்பாய் ஆட்சியில் ரைட் பர்சன் ராங் பார்ட்டி நல்ல மனுஷன் கெட்ட கட்சி இருக்காங்க அப்படின்னு அவரோட கூட்டணிகளை அழைச்சி போய் சீட்டு கொடுத்து ஆட்சி அமைக்க வச்சது அவங்க தான். அதனால் அவங்க இந்த இதில் 27 சீட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கூட்டணி கட்சிக்கு இஸ்லாமிய நிற்கிற அது அவர் கட்சி தனி கட்சி. இங்கே ராம்நாத் அவங்க கட்சியிலிருந்து ஒரு ஆள் கொடுத்துருக்கணும்ல. எவ்வளோ சமூக வேறுபாடு பார்க்குறாங்கல்ல. அதெல்லாம் யோசிங்க. இஸ்லாமிய சிறை கைது விடுதலை பற்றி எவ்வளோ பேசியிருக்காங்க, எத்தனை பேரை விட்டுருக்காங்க. சீமான இருக்கிறதுல அதை பேசியிருக்காங்க. ஏன்னா நம்ம லாபத்துக்கு தானே வாங்க சொல்கிறோம். நமக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா நிற்பாங்க வாங்க சொல்கிறோம். நாம் தமிழர் அந்த இடத்துல எவ்வளோ ஒரு நின்றுக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. நாம் தமிழர் மேலே போடப்பட்ட பழிகளையும் சிந்திங்க. அப்படி இல்லாமல் ஒரு இளைய தலைமுறை அப்படி வரணும் அப்படின்னு இன்னொரு 1000 பக்கத்தில் கல்யாணம் பண்ண அங்கே போதுவான்னு நினைக்கிறேன். பேசுவாங்கல்ல.